ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்பைசியான பிரெட் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வேக வச்சுக்கணும். ரெண்டாக கட் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இதை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணலாம். ஏன்னா இது கொஞ்சம் நேரம் ஆறணும். இதுக்கு நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டு ஆற வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு மசிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப சூடாக இருந்ததுனாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஸ்பீடாக நம்ம செய்ய முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு அதை எடுத்து வேக வச்சிடணும். இப்போது மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன தேவைன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பொடியாக சாப் பண்ண கேரட்டு 3 கேரட் போட்டிருக்கேன். அதே மாதிரி பொடியாக கட் பண்ண பீன்ஸ், பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, அவல் இதுக்கு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், நல்ல பொடியாக கட் பண்ண பூண்டு, உப்பு, பச்சை மிளகாய் பொடி, ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், ட்ரை மேங்கோ பவுடர் 1/2 ஸ்பூன், மயோனைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது தேவை அப்படின்னா நீங்கள் சீஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கீ போட்டால் போதும். ஆயில் தேவையான அளவு. நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோ, ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன். இது சாண்ட்விச் ப்ரெட் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அகலமாக இருக்கும். பட்டர் தேவையான அளவு. இப்போ அவலை நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் செய்யறதுக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வைங்க போதும். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஆயில் கொஞ்சம் அதிக அளவில் சேர்த்துக்கணும், ஏன்னா காயெல்லாம் வேகணும். அதனால் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு நல்லா சாப் பண்ண பெரிய வெங்காயம், பொடியாக சாப் பண்ண பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டை நல்ல பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. இதுக்கு இஞ்சி வேண்டாம். உப்பு, பீன்ஸு, கேரட், இதை ரெண்டையுமே நம்ம ஆஃப் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக மசிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, காரத்துக்கு தகுந்தவாறு போட்டுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கை நல்லா மசித்து எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எவ்வளோ தூரம் நல்லா வதக்கிடுறீங்களோ உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்டஃபிங்க்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஸ்டஃபிங் உள்ளே நிற்காமல் இல்லை வெளியில் உதிருவோம். அதனால் நல்லாவே காயும் சரி, நீங்கள் உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சுருங்க. நம்ம அது வெஜிடபிள்ஸ் ஆல்ரெடி ஹாஃப் குக் பண்ணினதுனால உங்களுக்கு ஈஸியாக வெந்துடும். இது கூட உருளைக்கிழங்கு, மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, ட்ரை மேங்கோ பவுடர், ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி பவுடர் எடுத்துக்கோங்க, இது காரம் கம்மியாக இருக்கும். இப்போது நம்ம ஊற வச்சுருந்த அவலை நல்லா மசிச்சுக்கணும். இது உங்களுக்கு நல்லா அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதுக்காக நான் இது போட்டிருக்கேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி ஆற வச்சுக்கோங்க. இப்போது சாண்ட்விச் ப்ரெட்டில் பட்டர் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அந்த ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ண வெஜிடபிள்ஸ் மசிச்சு வச்சுருக்கிறத எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஈவனாக பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லைட்டாக ட்ரை ஆனாலும் தண்ணி தொளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வந்துடும். இப்போ அதுக்கு மேலே சீஸ் 1 ஸ்லைஸ் வச்சுருக்கேன். நீங்கள் டொமேட்டோ கெச்சப் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ இன்னொரு சைட்லேயும் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி லேசாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க போதும். ரொம்ப பண்ணுனா உள்ளே இருக்கிற அந்த ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும். இப்போ நம்ம தவாவில் டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நீங்கள் ப்ரெட்டுக்கு மேலே இருக்கிற அந்த டாப்பில் இருக்கிற சைட்லேயும் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் மட்டும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி போடுங்க போதும். ரொம்ப பண்ணினாலும் உங்களுக்கு அந்த ஸ்டஃபிங் மெயினாக வெளியில் வரக்கூடாது. வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பார்க்குறக்கு உங்களுக்கு அந்த ஒரு அப்பியரன்ஸே நல்லா இருக்காது. டேஸ்ட் எல்லாமே மாறும். இந்த மாதிரி லேசாக ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற சீஸ் நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு அந்த வெஜிடபிள்ஸோடு நல்லா மிக்ஸ் ஆகிக்கும்.
இப்போ சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இது உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங்கை நீங்கள் முதல் நாள் நைட்டே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் உங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு வச்சு கொடுக்குறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ சாண்ட்விச் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த சீஸும் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடும். இதுக்கு நீங்கள் டொமேட்டோ கெச்சப் வேணால் வச்சுக்கலாம், இல்லைனா தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். செய்யறதுக்கு இது ரொம்ப ஈஸியானது. நீங்கள் முதல் நாள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.